பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. மேஷராசிக்காரர்களுக்கு முதலில் குரு வந்து 3ஆம் இடத்தில் வருது. அதாவது ஆக்சுவலாக 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் அசட்டு தைரியம் மட்டும் கூடாது. அதே சமயம் சுபகாரியமெல்லாம் இந்த சமயத்தில் மேஷம் பண்ணிக்கலன்னா அப்புறமா நாள் தள்ளி போயிடும். மேஷராசிக்காரர்கள் டக்கு டக்குன்னு எந்த சுபகாரியமும் ரிஸ்க் எடுத்து கூட பண்ணணும். அடுத்தது பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அந்த நிலம் சம்பந்தப்பட்ட கேஸ் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும். பெரிய விஷயம் என்ன, லாபத்தை குரு பார்க்குறார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். இவ்வளோ வருஷம் நீங்கள் சம்பாதிச்சதுடன் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப யோசிச்சுக்கினேன், இப்படி பண்ணாமா அப்படி பண்ணலாமா, ஏன்னா டைலமாவில் மேஷம் அடிக்கடிக்கு போகும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழப்பிக்கும். தேவையில்லாதவர்கள் ஏதாவது ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் யாராவது போட்டாங்கன்னா, ஒரு குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க, அந்த குரூப்பில் உங்களை பற்றி தவறாக போட்டாங்கன்னா அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு போகணும். சோஷியல் மீடியாவிலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது மேஷத்துக்கு நல்லது. குடும்பத்தோட ரொம்ப நாளாக மேஷம் வந்து குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலையேன்னு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி குடும்பத்துக்கு நல்லது பண்ணும். குடும்பத்திற்கு துணை அல்லது துணைவியார்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கதோடு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் பூர்வ புண்ணியத்தில் தோஷம் காணப்படக்கூடிய காலகட்டம். அந்த சமயத்தில் அபிராமி அந்தாதி தான் அதுக்கு ஒரே தீர்வு. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிப்பதோ அல்லது கேட்பதோ உங்கள் வாழ்க்கையில் இந்த பூர்வ புண்ணிய தோஷத்தை தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது வந்து பெரிய விசேஷம். எல்லா விதமான தடையும் நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேஷத்துக்கு வந்து அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 7.5 சனிக்குள்ளாக நீங்கள் முதலில் வருகிறீர்கள். 7.5 சனி வரக்கூடிய காலகட்டத்தில் உடற்பயிற்சி செய்யாத மேஷராசிக்காரர்கள் பெரிய பதட்டத்துக்கு உள்ளாவார்கள். எனவே உடற்பயிற்சி உங்களுடைய பெரிய பரிகாரம். இந்த உடற்பயிற்சி செய்வது முக்கியம். எப்பொழுதுமே ஒரு பயிற்சி வந்தால் நான் சொல்வது, நமக்கு வந்து பாதிக்கக்கூடிய தெய்வத்தை பார்த்துடணும். அப்போது திருவெண்காடு புதஸ்தலம் வந்து புதனுடைய ஸ்தலத்தை போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்து ஒரு விபூதி 50 கிராம் விபூதி குங்குமத்தை வைத்து விட்டு எடுத்துக்கொண்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை டெய்லி பயன்படுத்தக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் ஏற்படும். ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த உடற்பயிற்சியை சொல்கிறீங்க, எல்லாம் 12 சனியுடைய பாதிப்பு இருந்தானே நிவர்த்திக்கு வந்து நீங்கள் உடற்பயிற்சி தான். உடற்பயிற்சி தான். சனி வந்து மந்தன், அதுதான் சூட்சமம். ஆமாம். அப்போ மந்தனை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம பிரிஸ்காக இருக்கணும். மந்தனுக்கு இடம் கொடுக்கணும்னா நம்ம இன்னும் டவுன் ஆகினே இருந்தால் மந்தன் ஜெயிப்பான். இது நம்ம நிறைய பேருக்கு சனி வந்துட்டாவே நடுங்குறாங்க. ஆக்சுவலாக சனியுடைய மந்த தத்துவத்திலே இருக்குதுங்களையா, உங்களுக்கு தெரியாது இல்லை. சனியை போல் கொடுப்பவர் இல்லை, கெடுப்பவர் இல்லை. அப்போ கொடுப்பதுக்கு எப்படி ரெடியாக இருக்காருன்னா சனி நம்ம ஃப்ரிஸ்டாக இருக்கணும், பிரிஸ்காக இருக்கணும். இப்போது நீங்கள் சனிக்கிட்ட ப்ராப்ளமே என்னென்னா, சனி வரக்கூடிய காலகட்டத்தில் விபத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறச்ச ஏதாவது ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு எனக்கு 7.5 சனியில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு. சனிக்கு வந்து டிசிப்ளின் பர்சன். சனி என்றவன் நாயவான். சனி நீதிமானாக இருக்கிறச்ச நம்ம எல்லாத்தையும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் போகணும். கூடா நண்பர்கள் வைத்திருந்தால் சனியில் பாதிப்பு வரும். இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சனிக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இதுதான் நம்ம ஜோதிடத்தில் எல்லாம் சொல்கிற மாதிரி இந்த உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். அதில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், அஷ்டம சனியாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து சொல்கிறது, எப்பவுமே பரிகாரம் பண்ணுறியோ இல்லையோ, நீ ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி போனால் தான் தப்பிப்பேன். இல்லைனா உடற்பயிற்சி போகலன்னா எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் பிரச்சனையாகும். ரீல்ஸ் பார்த்துக்கினே இருந்தாங்கன்னா சனியில் இந்த இடத்துல சோஃபாவில் காலையில் பார்ப்பாங்க, இந்த சோஃபாவில் பார்ப்பாங்க. 11 மணி அப்பாயின்மெண்ட்டுக்கு 11:30 மணிக்கு தான் எழுந்து குளிக்க போவாங்க. அப்போ அந்த வேலை கெட்டு போயிடும். அதுதான் சனிக்கு வந்து எப்பவுமே உடற்பயிற்சி ரொம்ப முக்கியமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து நான் தேரியில் நான் கண்டுபிடிச்ச மாதிரி தான் கொண்டு போகிறது. அதனால் அஸ்ட்ராலஜி அப்படின்னா நம்ம ஒரு புதுமையாக அதாவது பார்க்கணும். மற்றவங்க சொல்லியிருக்கிறது புத்தக வாயிலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதை ஓவர்லுக் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் அனுபவம்னு ஒன்று உண்டு.
எனக்கு குமுதத்துக்கே இது வரைக்கும் நான் 29 வருஷம் எழுதிட்டு இருக்கேன். குமுதத்தில் இது 29வது வருஷம் முடிய போகுது எனக்கு. ஒரே புக்கில் 29 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ நிறைய நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துருக்கனால அந்த அனுபவம் மூலியமா. அடுத்தது ராசி ரிஷபம். உங்கள் ராசியிலிருந்து தான் குரு மாறுகிறார். ஸோ அப்போ என்ன பார்க்கணும்? காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவெல்லாம் கண்டிப்பாக வரும். 2ஆம் இடத்தில் குரு வருவதனால் வாக்கு ஸ்தானத்தில் கவனமாக இருக்கும். வார்த்தைகள் கொடுப்பது, மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, தேவையில்லாத பிறர் குடும்ப விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது, உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாதவர்களுக்கு தலையீடு அனுமதிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. அதே சமயம் குரு வந்து உங்கள் ராசியை 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம், வியாபாரஸ்தானம், படிப்பு ஸ்தானம். இப்பேற்பட்ட ஒரு அமைப்பை குரு பார்க்குறார். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ படிப்போ இந்த குரு பயிற்சியால் கண்டிப்பாக மாறும். இந்த மாறுறது வந்து பெரிய அளவுக்கு பலம் கொடுக்கும். இது வரைக்கும் வேலையே இல்லை, இது வரைக்கும் தொழிலே கிடைக்கல, அடிமை தொழிலில் மாட்டின்னு முழிக்கிறேன், என்னால் ஒரே சிக்கலாக இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் மாதிரி ஒரு கோல்டன் பீரியடு கிடைக்காது. அதோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா 11ஆம் இடத்தில் இவர்களுடைய ராசிக்கு சனி இன்னும் 2.5 வருஷத்துக்கு இருக்கிறார். சுக்கிரன் வீட்டுக்கு சனி வந்து பெரிய யோகத்தை தருவான். லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எல்லா அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். இந்த சமயம் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் செட்டில் ஆகலைன்னா ஒன்று இவங்க எதாவது ஒரு தவறான வழியில் மாட்டின்னு இருக்கிறாங்க, இல்லைன்னா இவங்க சைக்கோவாக இருப்பாங்க. ஏன்னா இல்லைன்னா இது போல் ஒரு கோல்டன் பீரியடு கிடைக்கவே கிடைக்காது. அதே போல் தேகாரோக்கியத்தில் ஐயா 10 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம் ஒரு தேகாரோக்கியத்தில் ஏதாவது நோய் உபத்திரம் இருக்கும், அதுக்கு 1 டே சர்ஜரி இல்லைன்னா 2 டே சர்ஜரி முடிச்சுட்டு ஜம்முன்னு வெளியில் வந்துடலாம். அதோட அந்த நோய் தொந்தரவே இருக்காது. அது போல மருத்துவத்தில் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கு. அதே சமயம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கஞ்சனூர் சுக்கரஸ்தலம், அதாவது சுக்கரன் தான் இவர்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அந்த கஞ்சனூர் சுக்கரஸ்தலத்துக்கு போயிட்டு ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம் நல்லெண்ணெயை தீபத்துக்கு கொடுத்துட்டு அந்த விபூதி குங்குமத்தை வைத்த இடத்தில் வாங்கிட்டு வந்து அதை பயன்படுத்தினாலே போதும், மரண பயம் நீங்கும். அதாவது ரிஷபராசிக்காரர்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவாங்க, தைரியமான ரிஸ்க் எடுக்கலாம். அரசியலில் ரிஷபராசிக்காரர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியலில் இருப்பவர்கள் எல்லாம் திடீர்னு ஆளுமை பண்ணக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு ஏற்படும். சாதாரண ஒரு 2 பேரை வச்சு இல்லைன்னா இவங்களே கஷ்டப்பட்டு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி வந்துடும், ஆச்சரியமான வளர்ச்சியாக இருக்கும். இப்போ 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகும். நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ராசியில் யார் வருவாங்கன்னா ரிஷபம். ஸோ ஆக மொத்தத்தில் 2ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு சுபகாரியத்தெல்லாம் கெடுக்க மாட்டார். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்லைன்னு பார்க்காதீங்க. 2இல் இருக்கக்கூடிய குரு தனம் கொடுப்பார், குடும்பம் கொடுப்பார், வாக்கு கொடுப்பார். அப்போ உங்களுக்கு கல்யாணத்தில் இருந்த தடை வருதுன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாமே நீங்க நினைச்சா நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கு குலதெய்வத்தை போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதும் நான் சொன்ன கோயிலுக்கு போறதும் விசேஷத்தை தரும். மிதுன ராசிக்கு, உங்க ராசிக்கு தான் குருவே வரார். உங்க ராசிக்கு தான் குரு வரார், ஜென்ம குரு. மிதுனத்துக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உங்களுக்கு அவர் என்னதான் வந்தாலும் 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 9ஆம் பார்வை எல்லாம் பார்த்தாலும் அந்த இடம்லாம் நல்லா வரும். ஆனால் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. மிதுனத்தில் ரிசர்ச் நிறைய பண்ணதில் பிளாக்கு தான் உங்களுக்கு. ஆர்ட் பிளாக் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனமும் வரும், கன்னியும் வரும், நான் பார்த்த ரிசர்ச்சில். ஸோ இவர்களுக்கு வந்து முழு உடல் பரிசோதனை, சின்ன வயசே இருந்தாலும் 18 வயசு ஆகிட்டும் 24 வயசு ஆகிட்டும் ஒரு தடவை போய் மாஸ்டர் செக்அப் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைன்னு வந்துட்டா செல்வியை திட்டினாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டுட்டு நிம்மதியாக வேலை பாருங்கள். ஏன்னா எல்லா லெவலும் கொடுக்கும். மிதுனத்தினுடைய குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. கணவன் மனைவியுடைய பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தாலும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா சேர்ந்துடக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மிதுனத்துக்கு அந்த பெரிய லெவலுக்கு அவமானங்கள், குடும்பம் பிரிந்திருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வேறு நாட்டில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வேறு நாட்டில் கார் வாங்கக்கூடிய அமைப்பு, வேறு நாட்டில் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு, வேறு நாட்டிலே பல பேர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படும். இடமாற்றம் வரும், வீடு மாற்றம் வரும், மனை மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தெய்வீக தரிசனங்கள் அதிகமாக தரிசிக்கக்கூடிய ராசி யார் என்று பார்த்தால் மிதுனம் ஏற்படும். 10ஆம் இடத்தில், அதாவது சனி வந்து 10ஆம் இடத்தில் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 10ல் இருக்கக்கூடிய பாவி உங்கள் வாழ்க்கையில் பெரிய வசதிகளையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவார். எல்லா ரிஸ்க்கும் எடுக்கலாம். மிதுனம் ஒரே ஒரு ரிஸ்க்கை தவிர ஹெல்த். அடுத்தது வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன வண்டியில் ஏன் கவனமாக இருக்கணும்? குரு வந்து சனியோட மோசமானவர். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் அவர் நெகட்டிவ் பண்ணணும்னு நினைத்து விட்டால் உங்களை யாரும், ஏன்னா குரு ஆசீர்வாதம் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். அவரே உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணணும்னு உட்கார்ந்துருப்பார். அந்த சமயத்தில் பார்த்துக்கணும். அதே சமயம் எல்லா விதத்திலும் மிதுனம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து, மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலம் கிடைப்பதற்கு வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் மாயவரத்தில் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பெல்லாம் சிக்கல் இருக்கோ வைத்தீஸ்வரன் வந்து உங்களை காப்பாற்றுவார்.